Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பியூர்லி பட்ஜெட் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் பீப்புளுங்க. இதில் வந்து அதர் தென் பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. சரி, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் மெட்டீரியல், இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல் வாங்குறோம் இல்லைங்களா, இதுக்கு இன்புட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஸோ அப்புறம் நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் மேட் வெரி கிளியர் 17 சப்செக்ஷன் 5 பிளாக்டு கிரெடிட்ல இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் போச்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போச்சு. ஸோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்டிங் கட்டி அதை லீஸுக்கு கொடுக்கும்போது அவுட்புட் சார்ஜபிள் டு டேக்ஸ். அப்போ இதுக்கு ஏன் இன்புட் எடுக்கக்கூடாது, இன்புட் எடுக்க சொல்லி அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா நம்ம வெட்டுருவோமா? இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நோ இன்புட் ஆன் பில்டிங் மெட்டீரியல். வெரி கிளியருங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சார் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன அதில் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன அதில் டிபேட் பண்ணாங்கன்னா, பிளான்ட் ஆர் மெஷினரி. அப்போ பிளான்ட் விச் இன்க்ளூட்ஸ் இமூவல் ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு, ஓ பிளான்ட் ஆர் மெஷினரின்னு கொடுத்துருந்தா இப்படி எடுத்துக்கிறியா? ஓகே, இப்போ டெஃபினேஷனை மாற்றிடுறேன். பிளான்ட் அண்ட் மெஷினரி இருந்தால் மட்டும்தான் இன்புட் அப்படின்ட்டாங்க. ஸோ லிட்டரலி ஸ்பீக்கிங் த ஃபைனல் கன்க்ளூஷன் சம்மரி என்னன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் மெட்டீரியல் வாங்குறோம் இல்லைங்களா, அதுக்கு ரிமைன் ஸ்டாண்ட்ஸ் வித் பிளாக்டு கிரெடிட், நமக்கு இன்புட் கிடையாது. ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டுங்க, இந்த ஜிஎஸ்டிஆர் 9(9)(c) சொல்லி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி 9(c) 9ங்கிறது ஓகே, 9(c)ங்கிறது ஒரு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தான். அது ஃபைல் பண்ணல அப்படின்னா ஏன் பெனால்ட்டி போடுறீங்க, தேவையில்லைல்ல. இந்த மாதிரி நியூமரஸ் கேசஸ் ஆர் டிஸ்கஸ்டுங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமும் வராது அந்த பெனால்ட்டி 9(c)க்கு. இப்போ 2017-18 இருந்து 22-23 வரைக்கும் யாராவது 9(c) ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 31st March 2025 நம்ம 9(c)யை ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பெனால்ட்டியும் வராது. பட் கைண்ட்லி என்ஷூருங்க, 9 ஃபைல் பண்ணியிருந்துருக்கணும். 9 ஃபைல் பண்ணிட்டு 9(c) ஃபைல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.